என் பெயர் மனிஷா. நான் மிகவும் அழகான பெண். என் அழகை பார்த்துதான் என் மாமியார் கூட என்னை வெளியே மருமகளாக அழைத்து செல்வார். அவர்களுக்கு ஒரே ஒரு மகன், ஆனால் 6 மகள்கள். அவர்களில் 2 மகள்களுக்கு மட்டுமே திருமணம் செய்திருந்தார்கள். 6 மகள்கள் ஏற்கனவே இருக்கும் ஒரு வீட்டிற்கு நான் திருமணமாகி போக விரும்பவில்லை. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. ஏனெனில் என் அப்பா என் மாமனாருடன் ஒரு தொழில் தொடங்கியிருந்தார். அதில் நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் ஒருவருக்கொருவர் உறவு கொண்டால் நல்லது. இல்லை என்றால் பெரிய பகையும் கடனும் ஏற்பட்டு நாங்கள் கஷ்டப்படுவோம். அதனால் என் அப்பா சொன்னார், நீ என் உயிரை காப்பாற்ற வேண்டுமெனில் என் அன்பு பெண்ணை அவர்கள் மகனை திருமணம் செய்து கொள். அப்பொழுது அவர்கள் நமக்கு உறவாகி விடுவார்கள். பணம் கேட்க மாட்டார்கள். இல்லையெனில் என்னை நீதிமன்றம் வரை இழுத்து செல்லலாம் என்றார். அதற்கு நான் சொன்னேன், அப்படிப்பட்ட வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்கும் என்றேன். அப்பா சொன்னார், உனக்கு சொந்த வீட்டில் மரியாதை இல்லை என்றால் உன் கணவனை கட்டுப்படுத்து. இனிமையான வார்த்தைகளால் சிக்கவை. பிறகு அவனை வீட்டை விட்டு தனியாக பிரித்து விடு என்றார். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. ஏனெனில் அவன் அந்த வீட்டில் ஒரே மகன். அவன் பெயர் ரவி. என் அப்பா தன் உயிரை காப்பாற்ற என் திருமணத்தை நடத்திவிட்டார். நாங்கள் நகரத்தில் வசித்தோம். ஆனால் அவர்கள் கிராமத்தில் உள்ளவர்கள். திருமண நாளிலேயே என் மாமியார் சொன்னார், எனக்கு விரைவில் பேரன் அல்லது பேத்தி முகத்தை பார்க்க வேண்டும். அப்போதுதான் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் என்றார். மாமியாருக்கு குழந்தைகள் பெற்றெடுக்க பெரிய ஆர்வம். அவர்களை பார்த்தால் மகனுக்காகவே இவ்வளவு மகள்கள் பெற்றெடுத்தது போல் தோன்றியது. ஆனால் அப்படி இல்லை. அவர்கள் குழந்தைகளை மிகவும் விரும்பியதால் இவ்வளவு பெற்றெடுத்திருந்தார்கள். நான் நினைத்தது போல் எனக்கு அந்த வீட்டில் எதுவும் நடக்கவில்லை. என்னிடம் தீய நடத்தை எதுவும் இல்லை. புது மருமகளுக்கு நடப்பது போல் சகஜமாகத்தான் இருந்தது. ஆனால் முதல் நாளிலிருந்தே குழந்தைகள் பற்றிய பேச்சு தொடங்கியது. திருமணமானால் விரைவில் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். முதல் மாதம் முடிந்ததும் மாமியார் விசித்திரமாக முகத்தை சுளித்தார். இரவில் என் கணவரிடம் சொன்னார், நாளை அவளை டாக்டரிடம் அழைத்து செல். அவளுக்கு ஏன் குழந்தை தங்கவில்லை என்று கேட்க சொன்னார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு திருமணமாகி 1 மாதம்தான் ஆகியிருந்தது. இவர்கள் என்ன மாதிரி மனிதர்கள்? என்னை குழந்தை பெற்றெடுக்கத்தான் அழைத்து வந்தார்களா? நான் இதை பற்றி என் கணவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், இங்கே என் அம்மா சொல்வதுதான் நடக்கும். நீ அதிகம் பேச வேண்டாம் என்றார். நான் மிகவும் கவலையாக இருந்தேன். இப்போது திருமணமாகி 6 மாதங்கள் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லை. 7வது மாதத்தில் மாமியார் பெரிய கூச்சல் போட்டார். அதனால் 7 மாதங்கள் அல்ல, 7 வருடங்கள் போல் தோன்றியது. டாக்டரிடம் அழைத்து சென்ற போது டாக்டர் சொன்னார், 1 வருடம் வரை கர்ப்பம் தங்கவில்லை எனில் தீர்வு பார்ப்போம். இப்போது 6 மாதங்கள் தானே ஆகிறது. இது பெரிய விஷயம் அல்ல என்றார். அதற்கு மாமியார் சொன்னார், இவள் அம்மாவாக முடியுமா என்று சொல்லுங்கள் என்றார். டாக்டர் என்னை நன்றாக சோதனை செய்து, ஆம், நிச்சயமாக அம்மாவாக முடியும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றார். உண்மையில் அந்த டாக்டர் என்னை சோதனை செய்யவில்லை. என்னை வேறு ஒரு பக்கம் அழைத்து, உன் மாமியார் மிகவும் தேவையில்லாததை பேசுகிறார். உன் மாமியாரிடம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறேன் என்றார். ஆனால் நான் டாக்டரிடம் உண்மையாக கேட்டேன். எல்லாம் சரிதானே என்றேன். அதற்கு டாக்டர், இல்லை, உனக்கு சிறிய பிரச்சனை உண்டு. ஆனால் அது விரைவாகவே சரியாகிவிடும். ஆனால் அவர்களிடம் சொன்னால் உன் வீடு பாழாகிவிடும் என்றார். நான் அவரிடம், நீங்கள் மிகவும் நல்ல மனிதர் என்றேன். அவர் சொன்னார், இப்படி தினமும் நிறைய பேரை பார்ப்பதால் எப்போது என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று கூறினார். டாக்டர் மிகவும் நல்லவர். எனக்கு கர்ப்பம் தங்கவில்லை எனில் நான் உங்களிடமே வருவேன் என்றேன். அவர் சொன்னார், நான் இந்த மருத்துவமனையிலேயே இருப்பேன். 24 மணி நேரமும் திறந்திருக்கும். தொலைபேசியில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அவர் பெயர் சோனி. எனக்கு அந்த டாக்டர் மிகவும் பிடித்திருந்தார். ஆனால் எனக்கு இன்னும் நல்ல செய்தி இல்லை. டாக்டர் சொன்னது போல் சிறிய பிரச்சனை தான் இருந்தது, பெரிய பிரச்சனை இல்லை. இப்படி 2 மாதங்கள் கழிந்தன. மாமியார் அனைவரிடமும் என் மருமகள் கர்ப்பம் தரிக்க முடியாதவள் என்று சொல்லத் தொடங்கினார். அக்கம் பக்கத்தில் யார் வந்தாலும் அவரிடமும் அதையே சொல்வார். ஏதாவது திருமணத்திற்கு போனாலும் அங்கேயும் எல்லோரிடமும் அதையே சொல்வார். என் மருமகள் குழந்தை பெற முடியாதவள். இவளை அழைத்து வந்து என் மகன் வாழ்க்கையை வீணாக பாழாக்கி விட்டேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு எல்லாவற்றையும் தாங்குவது கஷ்டமாக இருந்தது. அவர்கள் என்னை சித்திரவதை செய்வது போல் தோன்றியது. எனக்கு எங்கு போவதென்று தெரியவில்லை. மாமியாருக்கு முன்னால் ஏதாவது பேசினால், என்ன வார்த்தை பேசுகிறாய்? இன்றைய பெண்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்களுக்கு திருமணத்திற்கு முன்பே எல்லாம் தெரிந்துவிடும். ஆனால் எங்களுக்கெல்லாம் திருமணத்திற்கு பிறகுதான் தெரிந்தது என்று சொல்வார்.
நான் சொன்னேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நேரத்துடன் எல்லாம் சரியாகிவிடும், கடவுள் நம்மை சோதிக்கிறார் என்றேன். ஆனால் என்னுடைய திருமண ஆண்டு விழாவின் போது என்னுடைய வயிற்றில் 3 மாத குழந்தை இருந்தது. நான் 1 வருடத்திற்குள் கர்ப்பமானேன். இது கடவுளின் அருள். என் வயது அதிகம் இல்லை, இல்லையெனில் என் மாமியார் இதற்கும் திட்டியிருப்பார். என் கணவர் எதுவும் பேச மாட்டார், அம்மா சொல்வதை தான் செய்வார். எனக்கு கடவுள் அருள் செய்தார். ஆனால் ஒரு நாள் என் உடல்நிலை மிகவும் மோசமானது. என்னை அழைத்து சென்று அம்மாவாக போகிறேன் என்று சொன்னதும் அனைவரும் நிம்மதி அடைந்தார்கள். மாமியாருக்கு இப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் அவரது முகத்தில் கவலை இருந்தது. ஏனெனில் அனைத்து உறவினர்களிடமும் நான் குழந்தை பெற முடியாதவள் என்று பிரபலப்படுத்தி விட்டார். இப்போது உறவினர்கள், மருமகள் குழந்தை பெற முடியாது என்று நீ சொன்னாய், இப்போது எப்படி இது நடந்தது என்று கேட்கிறார்கள். நானும் அமைதியாக இருந்தேன். கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டார். இப்போது எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்தேன். நான் அம்மாவாக போகிறேன். மாமியாருக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு ஆர்வமோ அவ்வளவு என்னை கவனிப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. எனக்கு எலுமிச்சை சாதம் மட்டும்தான் கொடுத்தார்கள். நல்ல உணவு எதுவும் கொண்டு வரவில்லை. கணவரிடம் சொன்னால் அம்மாவிடம் கேட்டு கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அம்மாவிடம் கேட்டால் புதியது ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் என்ன பழங்கள் சாப்பிட்டோம், ஒன்றும் சாப்பிடவில்லை, அதனால் தான் 7 குழந்தைகள் பெற்றெடுத்தோம். எங்கள் குழந்தைகள் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றன. கர்ப்ப காலத்தில் பெண்கள் கஷ்டப்படுவது சகஜம். ஆனால் கணவனை தன் விரலில் ஆட வைக்க விரும்புகிறார்கள். வேண்டுமென்றே அப்பாவியாக நடிக்கிறார்கள். உடல்நிலை மோசமில்லை என்று சொல்கிறார்கள். பெண்ணின் உடல் குழந்தை பெறதான் உருவாக்கப்பட்டது. மழையா இடிந்து விழுகிறது? இதை உன் காதால் கேட்டு மறு காதால் விடு. அதிகம் தலையில் ஏற்றினால் வருந்துவாய் என்றார். இதை கேட்டு எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. எனக்கு இது முதல் குழந்தை என்பதால் சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்தன. ஆனால் நான் பேசினால் கணவர் சொல்வார், என் அம்மாவுக்கு இப்படி எதுவும் நடக்கவில்லை, நீ மட்டும் ஏன் இப்படி ஏதாவது சொல்கிறாய் என்றார். ஒரு நாள் என் நாத்தனார் ஒருவள் எங்கள் வீட்டிற்கு வந்தாள். அப்போது அவளும் கர்ப்பமாக இருந்தாள். வயிற்றில் வலி என்றாள். மாமியார் விரைவில் சொன்னார், ஆம், அப்படி வலி இருக்கும், பழங்கள் சாப்பிடு என்றார். நான் ஆச்சரியமடைந்தேன். அவளுக்கு ஏதாவது வந்தால் மட்டும் எல்லாம் நினைவிருக்கிறது, வலி, ஓய்வு, பழங்கள் மற்றும் பால். ஆனால் நான் அப்படி சொன்னால், இல்லை, எதுவும் இல்லை, நீ நன்றாக இருக்கிறாய் என்று சொல்வார். என் உடல்நிலையை சொன்னால், நீ ஒல்லியாக நன்றாக இருக்கிறாய், ஓய்வுடன் பெற்றெடுப்பாய் என்பார். என் வயிறு மிகவும் பெரியதாக வெளியே தள்ளி இருந்தது. நான் யாருடைய வயிறையும் அப்படி பார்த்ததில்லை. ஆனால் மாமியார் சொல்வார், முதல் குழந்தை என்பதால் வயிறு பெரிதாகத்தான் இருக்கும், மனிதனின் குழந்தை கொஞ்சம் தடியாக இருக்கும் என்றார். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனையோ தெரியவில்லை, வயிறு மிக பெரியதாக இருந்தது. அதனால் மாமியார் சொல்வார், இவ்வளவு பெரிய வயிறு என்றால் குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும், இதை பற்றி அதிகம் பேச வேண்டாம், வலி இருந்தால் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை என்றார். எனக்கு மிகவும் வலி இருந்தது. ஒரு முறை என் அம்மா வந்திருந்தார். நான் அவரிடம் சொன்னேன். அம்மா சொன்னார், இவ்வளவு வலியா, உடனடியாக டாக்டரிடம் சென்று பார்க்க வேண்டும் என்றார். ஆனால் அவர்களே என்ன சொல்வது, பேச்சால் சொல்ல மட்டும் செய்துவிட்டு என்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள். ஏனெனில் கடன் வாங்கியவர்கள் இங்கு வரமாட்டார்கள், வந்தால் ஏதாவது பேசிவிடுவார்கள் என்பதால் அதிகம் வருவதையே நிறுத்திவிட்டார்கள். தொலைபேசியில் மட்டுமே அழைப்பார்கள். என் பெற்றோரும் அவர்களிடம் எதுவும் சொல்ல மாட்டார்கள். எங்கள் பெண்ணை நன்றாக கவனியுங்கள் என்று கூட சொல்லவில்லை. என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. ஆனால் இப்போது என் குழந்தைக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தேன். கர்ப்பிணி பெண்ணின் உடையும் குழந்தைகளுக்கும் உடைகள் கூட வாங்கி கொடுக்கவில்லை. ஆனால் குழந்தை பிறக்கும் வரை பெரிய வயிறையும் வைத்து கொண்டு நான் என்ன உடுத்துவது? குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு என்ன உடுத்துவது? சீலையில் சுற்றி கொண்டா வைப்பது? கணவரிடம் சொன்னால் காதில் போட மாட்டார். ஒருமுறை கூட டாக்டரிடம் அழைத்து செல்லவில்லை. பிரச்சனை இல்லை என்றால் டாக்டரிடம் போக என்ன தேவை என்பார்கள். ஆனால் நான் ஒரு முறையாவது சென்று உள்ளே எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். இப்போது நான் மிகவும் கவலையாக இருந்தேன். சிறிய வலி வந்தாலும் எனக்கு பயம் வரும், என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா என்று. இப்படியே நாட்கள் கழிந்தன. புது மாதம் தொடங்கியதும் கடவுளை வேண்டினேன், இனி சில நாட்களாவது டாக்டரிடம் அழைத்து செல்வார்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் இன்னும் அழைத்து செல்லவில்லை. வலி தொடங்கும் போதுதான் அழைத்து செல்வார்கள் போல் தோன்றியது. எனக்கு வலி தொடங்கவில்லை. வீட்டுக்கு அக்கம் பக்கத்து பெண்கள் வந்தால் மாமியார் சொல்வார், நான் என் மருமகளை மிகவும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன்,
உணவு முதல் எல்லாம் கொடுக்கிறேன். பழங்கள் வீட்டில் தீர்வதில்லை என்பார். ஆனால் அது அவர்களின் மகள்களுக்கு மட்டும்தான். எனக்கு எதுவும் கிடைக்காது. ஒரு நாள் தவறுதலாக ஒரு ஆப்பிள் எடுத்தேன். உடனே என் சிறிய நாத்தனார் கூச்சல் போட்டாள். அது எனக்காக வைத்திருந்தேன். ஏன் எடுத்தாய்? அதற்காக வீடு முழுவதும் எல்லோரும் என்னை திட்டினார்கள். நான் மாமியாரிடம் சொன்னேன், எனக்கு 9 மாதங்கள் மேலாகிவிட்டது, டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள் என்றேன். மாமியார் சொன்னார், நீ இன்றைய காலத்து பெண், உன் தேதியே உனக்கு நினைவில்லையா? உனக்கு இன்னும் நாள் ஆகவில்லை. நாட்கள் ஆனால்தான் வலி இருக்கும். வலி இல்லை என்றால் இன்னும் முழுமையாகவில்லை என்றார். நான் சொன்னேன், எனக்கு வலி இருக்கிறது, இங்கு அங்கு இடுப்பில் என்றேன். அவர் சொன்னார், இல்லை, இன்னும் உன் நேரம் வரவில்லை. நேரம் வந்தால் தானாக தெரியும் என்றார். நாட்கள் மேலும் மேலும் ஆகிக் கொண்டிருந்தன. இப்போது நான் அதிக கூச்சல் போட்டதும் என் கணவர் என்னை ஒரு வைத்தியரிடம் அழைத்து சென்றார். வைத்தியர் சொன்னார், இன்னும் நேரம் இருக்கிறது என்றார். என் கணவரின் குடும்பம் அது எங்கள் பாரம்பரிய வைத்தியர். அவர் சொன்னால் போதும் என்று என்னை திட்டத் தொடங்கினார்கள். பார், இன்னும் நேரம் இருக்கிறது, உனக்கு என்ன அவசரம்? குழந்தை விரைவில் பிறந்தால் விடுதலை என்று நினைக்கிறாயா என்று கேட்டனர். இது என்ன முட்டாள்தனமான பேச்சு? குழந்தை பெற்றெடுத்தால் என் உயிர் விடுதலையா? குழந்தையை பராமரிக்க வேண்டாமா? குழந்தைக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லையா? என்னை எல்லா விதத்திலும் சித்திரவதை செய்தார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. என் வயிறு அதிகமாக வளர்ந்து கொண்டே போனது. ஒரு நாள் மாடியில் நின்றிருந்தேன். உள்ளம் படபடத்தது. எதிர் வீட்டு பக்கத்து அம்மா என்னை பார்த்து விட்டார். பொதுவாக மாமியாருக்கு தெரிந்தவர். ஆனால் என்னை பார்த்தால் இரக்க கண்களால் பார்ப்பார். தூரத்திலிருந்து சைகை செய்தார். நான் சற்று அருகே சென்றதும், என்ன உன் நிலைமை இப்படி என்றார். நான் சொன்னேன், நான் கர்ப்பமாகி 11 மாதங்கள் தொடங்கிவிட்டது என்றேன். அவர் தன் கன்னத்தில் அடித்து கொண்டார். கடவுள் உன்னை காப்பாற்றட்டும், விரைவில் டாக்டரிடம் போ, தாமதமாக்காதே, உன் வீட்டாருக்கு கவலை இல்லையா என்றார். நான் உங்களுக்கு அவர்களை தெரியுமா என்றேன். ஆம், தெரியும். ஆனால் இப்போது உன் சந்ததிக்காக நீ போராட வேண்டும். இப்போதே போராடு. என்ன செய்வாயோ? எப்படியாவது டாக்டரிடம் போ. வலி இல்லையெனில் ஆபரேஷன் செய்வார்கள். அதிக தாமதமானால் ஆபத்து என்று சொல்லி அவர் மிகவும் கவலையானார். என் நிலைமை மோசமாக இருந்தது. ஒரு நிமிடம் கூட உட்கார முடியவில்லை. கணவரிடம் சொன்னார், வைத்தியரிடம் அழைத்து செல்வேன் என்றார். நான் சொன்னேன், வைத்தியருக்கு வேண்டாம், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றேன். அவர் சொன்னார், வைத்தியமா? ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் தெரியுமா என்றார். நான் அவரிடம், உனக்கு ஆபரேஷன் கவலையா? குழந்தையும் உன்னுடையதுதானே, அதன் மேல் கவலை இல்லையா என்றேன். எனக்கு புரிந்துவிட்டது. அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை வேண்டுமென்றே அழைத்து செல்லவில்லை. நான் இறந்தால் நல்லது, மருத்துவமனை செலவு ஏதும் வராது என்று நினைத்தார்கள். அவர்கள் மிகவும் கஞ்சர்கள். பக்கத்தம்மா சரியாகத்தான் சொன்னார். நான், அம்மா, இப்போதே என் சந்ததிக்காக போராட வேண்டும். குழந்தைக்கு உடைகள் கூட இல்லை, பணம் ஏதும் கொடுக்கவில்லை, சந்தைக்கு அனுப்பவில்லை. நான் என் துப்பட்டாவை வெட்டி குழந்தைகளுக்கு உடைகள் தைத்தேன். அதை ஒரு பையில் போட்டு எடுத்து என்னால் வேறு எதுவும் எடுத்து செல்ல முடியவில்லை. அதனால் அந்த பையை மட்டும் எடுத்துக்கொண்டு திருட்டுத்தனமாக மருத்துவமனைக்கு சென்றேன். வீட்டிற்கு தெரிந்தால் கூச்சல் போடுவார்கள், நான் எங்கே என்று. வீட்டை விட்டு ஓடிவிட்டதாக சொல்வார்கள். தொலைபேசி ஆஃப் என்றால் தப்பான பேச்சு பேசுவார்கள். மருத்துவமனை என்று தெரிந்தாலும் மிகவும் திட்டுவார்கள். என் கணவர் கோபப்படுவார். ஆனால் இப்போது எனக்கு குழந்தை தவிர வேறு எந்த கவலையும் இல்லை. மருத்துவமனையில் டாக்டர் விரைவில் கிடைத்தார். பிரச்சனை இதுதான் என்று சொன்னேன். அவர் மற்ற டாக்டர்களை அழைத்து சோதனை செய்தார். என் வயிற்றில் கருவி வைத்து கேட்டதும் அவரது கண்கள் விரிந்தன. இதுவரை கேள்விப்பட்டதோ பார்த்ததோ இல்லாதது போல் பார்த்தார். விரைவில் அனைவரையும் அழைத்தார். மற்ற டாக்டர்கள், நர்சுகள் வந்தார்கள். அவர்கள் மிகவும் கவலையானார்கள். நான் கேட்டேன், டாக்டர், என்ன ஆச்சு சொல்லுங்கள். டாக்டர் சொன்னார், இப்போது சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு மற்ற டாக்டரிடம் ஏதோ சொன்னார். அவரது கண்களும் விரிந்தன. அன்புடன் என் தோளில் கை வைத்து எங்களுடன் வாருங்கள் என்றார். எங்கு அழைத்து செல்கிறீர்கள்? என் குழந்தை நன்றாக இருக்கிறதா சொல்லுங்கள் என்றேன். எல்லாம் சரியாகிவிடும், பயப்படாதே என்றார். ஆனால் நான் மிகவும் பயந்தேன். குடும்பத்தை அழைக்க சொன்னார். அவர்கள் வரமாட்டார்கள் என்று அமைதியானேன். பெற்றோரை அழைக்க சொன்னார். அம்மாவுக்கு தொலைபேசி செய்து யாருக்கும் சொல்லாமல் வாருங்கள் என்றேன். டாக்டர் சொன்னது ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று மட்டும்தான். அது ஏற்கனவே எனக்கு தெரியும். நேரம் அதிகம் ஆகிவிட்டதால் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. ஆபரேஷன் செய்வோம் என்று மட்டும் சொன்னார்கள். ஆபரேஷன் நடந்தது.
மிகவும் நேரமானது. என் உறவினருக்கு ஆபரேஷன் அரை மணி நேரத்தில் முடிந்தது என்று சொன்னார். ஆனால் எனக்கு 3 மணி நேரம் ஆனது. டாக்டர்கள் விசித்திர நிலையில் இருந்தார்கள். பொதுவாக ஒரு டாக்டர் செய்வார். ஆனால் இங்கு 5 டாக்டர்கள் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னை அதிகம் கவனித்தார்கள். பிறகு எனக்கு எதுவும் நினைவில்லை. என்னை ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளியே எடுத்து செல்லும் போது மயக்கமானேன். தூக்க மருந்து கொடுத்திருப்பார்கள். கண் விழித்த போது அறையில் இருந்தேன். அம்மா என் தலைமாட்டில் உட்கார்ந்து என் தலையை பிடித்திருந்தார். அப்பாவும் அருகில் உட்கார்ந்திருந்தார். கணவரோ மாமியாரோ அங்கு இல்லை. என் குழந்தை நன்றாக இருக்கிறதா என்று கவலையுடன் எழுந்து உட்கார்ந்தேன். ஆபரேஷன் முடிந்தது. எல்லாம் சரியாக இருக்கிறது என்றார்களே. என் குழந்தை எங்கே? அது இப்போது என் அறையில் இருக்க வேண்டும். ஆனால் தொட்டில் காலியாக இருந்தது. அப்படியானால் என் குழந்தை எங்கே? நான் மிகவும் கவலை ஆனேன். மருத்துவமனைக்கு தாமதமாக வந்ததால் குழந்தை போய்விட்டதா என்று நினைத்தேன். என் பெற்றோரும் கவலையாக இருந்தார்கள். ஆனால் அப்படி அல்ல. டாக்டர் வந்தார். என்ன நடந்தது என்று சொன்னார். அதை கேட்டதும் என் காலடியில் நிலம் நழுவியது போல் ஆனது. அவர் சொன்னது எனக்கு மகிழ்ச்சியை விட அதிக கவலை தந்தது. ஏனெனில் வரப்போகும் நிலைமைக்கு நான் தயார் இல்லை. நான் மிகவும் தனிமையாக இருப்பேன். டாக்டருடன் மருத்துவமனை உரிமையாளரும் இருந்தார். அவர் மிகவும் நல்ல மனிதர் போல் தோன்றினார். என் அப்பாவின் வயது, வெள்ளை உடை, வெள்ளை தாடி. டாக்டர் என்னை சோதித்து, உனக்கு சரியா வழி வரவில்லையா என்றார். நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், என் குழந்தை எங்கே என்று. ஆனால் அவர்கள் பதில் சொல்லவில்லை. என்னை புகழ்ந்தார்கள். எங்கள் மருத்துவமனைக்கு பிரசிடென்ட் விருது கிடைத்தது. அதனால் விலை உயர்ந்த சிகிச்சை ஏழைகளுக்கு இலவசம். தானம் செய்கிறோம். உரிமையாளர் நல்ல மனிதர். என் உள்ளம் படபடத்தது. என் குழந்தை எங்கே என்று கத்தி கேட்க வேண்டும் போல் இருந்தது. உங்களால் எங்கள் மருத்துவமனையில் இதுவரை நடக்காத ஒரு சம்பவம் நடந்தது. மருத்துவமனை பிரபலமாகிவிடும். சிறிது நேரத்தில் மீடியாவை அழைப்போம். உங்கள் அனுமதி இருந்தால் இன்டர்வியூ என்றார்கள். எனக்கு எதுவும் புரியவில்லை. என் கணவரும் மாமியாரும் வந்தார்கள். நீ இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறாயா? உன்னைதான் தேடிக் கொண்டிருந்தோம் என்று என் அப்பாவை திட்டத் தொடங்கினார். உன் பெண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுப்போம். வீட்டை விட்டு ஓடிய பெண்ணை நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்றனர். அன்று முழு இரவும் கழிந்து விட்டது. என் கணவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். என் அப்பா சொன்னார், மருத்துவமனையில் இரவு கழிந்ததை பார்க்கவில்லையா? நீ என்ன மனிதர் என்றார். என் கணவர் சொன்னார், உன் பெண்ணுடன் இனிமேல் வாழ முடியாது, டிவோர்ஸ் கொடுப்பேன் என்றார். நான் ஆச்சரியமடைந்தேன். முழு இரவும் இங்கு மரணத்துடன் போராடி கொண்டிருந்தேன். டாக்டர் சொன்னார், நீங்கள் இந்த பெண்ணுக்கு செய்தது மிகப்பெரிய தவறு. அவளை விட்டுவிட வேண்டும். நீங்கள் அவளுக்கு தகுதி இல்லை. ஒரே நேரத்தில் 12 உயிர்களை ஆபத்தில் போட்டீர்கள் என்றார். இதை கேட்டதும் ஆச்சரியமடைந்தேன். டாக்டர் சொன்னார், ஆம், உன் வயிற்றில் ஒரே நேரத்தில் 12 குழந்தைகள் பிறந்தன. அதில் 6 மகன்கள் 6 மகள்கள் என்றார். இது உண்மையா என்று புரியவில்லை. நானும் மற்றவர்களும் ஆச்சரியமடைந்தோம். என் கணவரும் மாமியாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, இந்த பெண் ஒரே நேரத்தில் 12 குழந்தைகள் பெற்றெடுத்தாளா? இது பெண்ணா பேயா? இவ்வளவு குழந்தைகளை எப்படி வளர்ப்பது? எல்லாம் எங்கிருந்து கொண்டு வருவது? எங்களிடம் பணம் கூட இல்லை என்றார். மருத்துவமனை உரிமையாளர் சொன்னார், நான் ஏற்கனவே உன் பிரச்சனையை பார்த்தேன். துப்பட்டாவை வெட்டி உடை தைத்ததை பார்த்து உன்னுடன் இவர்கள் மோசமாக நடந்ததை தெரிந்து கொண்டேன். 12 குழந்தைகளை ஒரே நேரத்தில் வளர்ப்பது கஷ்டம். அதனால் அறிவிக்கிறேன், இந்த குழந்தைகளின் செலவை நான் ஏற்பேன். அவர்கள் தாங்களாகவே வேலை செய்யும் வரை படிப்பு, உணவு, பால் எல்லாம் என் பொறுப்பு என்றார். இதை சொன்னதும் கணவரும் மாமியாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, கணவர் சொன்னார், என்னை மன்னித்து விடு, வா நம் வீட்டுக்கு போகலாம் என்று. நான் அவரது கையை பின்னால் தள்ளினேன். இப்போது என்னிடம் வர தேவையில்லை. இப்போது டிவோர்ஸ் கொடுக்க வந்தீர்கள். இரவு முழுவதும் செலவு ஏற்படுத்த விரும்பவில்லை. இப்போது வேறு ஒருவர் செலவு ஏற்பதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நான் என் பெற்றோரிடம் சொன்னேன், இந்த மனிதருடன் நான் வாழ விரும்பவில்லை. நான் என் பெற்றோர் வீட்டிற்கு சென்றேன். என் கணவருக்கு தவறு புரிந்தது. திரும்ப திரும்ப என் வீட்டிற்கு வந்தார். என் பெற்றோர் ஒரு நிபந்தனை வைத்தார்கள். மனைவி குழந்தைகளை அழைத்து செல்ல விரும்பினால் தனி வீட்டில் வாழ வேண்டும். கணவர் முடியாது என்றார். என் பெற்றோர் சொன்னார்கள், அப்போ உன் மனைவியை விட்டுவிட்டு உனக்கு எளிதாக இருக்கும் உன் பெற்றோருடன் வாழு. அவர்கள்தான் உன் மனைவி குழந்தைகளை வேண்டும் என்றே ஆபத்தில் போட்டார்கள். டாக்டர் சரியாக அழைத்து செல்லவில்லை எனில் குழந்தைகளும் மனைவியும் இறந்திருப்பார்கள் என்றார். என் கணவருக்கு இப்போது புரிந்தது, தன் குடும்பத்தில்தான் தவறு என்று. குழந்தைகள் அவருடையவை. அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு மனைவியுடன் வாழ்வேன் என்றார்.
குழந்தைகளின் செலவை மருத்துவமனை உரிமையாளர் ஏற்றார். ஏனென்றால் எங்களால் எதுவும் முடியாது. ஆனால் அவர் என் கணவருக்கு நல்ல வேலை கொடுத்தார். இப்போது மற்ற செலவுகளும் நன்றாக நடந்தன. என் கணவர் முதலில் தன் சம்பளத்தை அம்மா மற்றும் சகோதரிகளுக்கு அனுப்புவார். ஆனால் இப்போது என்னுடன் இருந்தார். தன் தவறு புரிந்து நல்ல கணவராக குழந்தைகளை வளர்க்க உதவினார். என்ன நடந்தது என்று கவலைப்படாமல் இருக்க எனக்கு எதையும் சொல்லவில்லை. ஆனால் இது மீடியாவில் பிரபலமானது. சிறிய கிராமத்தில் ஒரு பெண் 12 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். 6 மகன்கள் 6 மகள்கள் என்று. டாக்டர்களின் திறமைக்கும் புகழ். எவ்வளவு கஷ்டமானதை கையாண்டு அம்மா குழந்தைகள் அனைவரையும் காப்பாற்றினார்கள். என் மாமியார் என்னிடம் என்ன விரும்பினார் என்று இதுவரை புரியவில்லை. முன்பு குழந்தைகள் விருப்பம், பிறகு வெறுப்பு. ஒருவேளை குழந்தை பிறந்தால் மகன் தன்னை மறந்து விடுவார் என்று நினைத்திருப்பார். ஆனால் கடவுள் என் குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் வளர்ப்பும் ஏற்பாடு செய்தார். கடவுள் யாரை உலகுக்கு அனுப்புகிறாரோ அவருக்கு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கிறார். இல்லையெனில் 12 குழந்தைகளை வளர்ப்பது எங்களுக்கு மிக கஷ்டம். ஆனால் ஒரு மனிதர் எல்லா பொறுப்பையும் ஏற்றார். இப்போது என் குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்கள். எல்லா நல்ல விஷயங்களும் நன்றாக நடக்கிறது. நான் கடவுளுக்கும் அந்த மருத்துவமனை உரிமையாளருக்கும் நன்றி சொல்லி தீரவில்லை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.